Question. புவனேஷ்குமார் எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளார்? Option A. ரிசர்வ் வங்கி RBI. Option B. நிதி ஆயோக் நைட்டி ஆயோக். Option C. UIDAI. Option D. ISRO. The correct answer is UIDAI. question. எந்த தொகைக்கு மேலான UPI பரிவர்த்தனைகளுக்கு அரசாங்கம் GST விதிக்க பரிசீலிக்கவில்லை? Option A. ரூ. 1000. Option B. ரூ. 1500. Option C. ரூ. 2000. Option D. ரூ. 2500. The correct answer is ரூ. 2000. question. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் நிசார் என்ற சுருக்கப் பெயரைக் கொண்ட மிஷன் எந்த மாதத்தில் தொடங்கப்பட உள்ளது? Option A. ஏப்ரல். Option B. மே. Option C. ஜூன். Option D. ஜூலை. The correct answer is ஜூன். question. நிலையான மக்கள் மைய பசுமை மாற்றங்களை ஊக்குவிக்கும் ஒப்பந்தத்தை P4G உச்சி மாநாட்டின் எந்த பதிப்பு எட்டியது? Option A. முதல். Option B. இரண்டாவது. Option C. மூன்றாவது. Option D. நான்காவது. The correct answer is மூன்றாவது. question. ஜெனீவா உடன்படிக்கைகளுடன் எந்த ஆவணக் காப்பகங்கள் சமீபத்தில் யுனெஸ்கோவின் உலக நினைவகப் பதிவேட்டில் சேர்க்கப்பட்டன? Option A. வாடிகன் ஆவணக் காப்பகம். Option B. டார்வின் ஆவணக் காப்பகம். Option C. அலெக்சாண்டிரியா ஆவணக் காப்பகம். Option D. பிரிட்டிஷ் நூலக ஆவணக் காப்பகம். The correct answer is டார்வின் ஆவணக் காப்பகம். question. எந்த மாநில அரசு விண்வெளி தொழில்நுட்பத்துறை தொழில்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் நிதி உதவி வழங்க திட்டமிட்டுள்ளது? Option A. கர்நாடகா. Option B. தமிழ்நாடு. Option C. குஜராத். Option D. மகாராஷ்டிரா. The correct answer is குஜராத். question. ஹைதராபாத் மெட்ரோ மற்றும் மூசி நதி புனரமைப்பிற்கு ஜப்பானிய உதவியை நாடும் நாடு எது? Option A. ஆந்திரப் பிரதேசம். Option B. தெலுங்கானா. Option C. கர்நாடகா. Option D. தமிழ்நாடு. The correct answer is தெலுங்கானா. question. இந்தியாவின் முதல் முன்மாதிரி ஃபாஸ்ட் பிரீட்டர் ரியாக்டர் எந்த நகரத்தில் செப்டம்பர் 2026க்குள் தொடங்கப்பட உள்ளது? Option A. மும்பை. Option B. சென்னை. Option C. கல்பாக்கம். Option D. ஹைதராபாத். The correct answer is கல்பாக்கம். question. ஆர்டெமிஸ் உடன்படிக்கைகளில் பங்களாதேஷை வரவேற்று இளம் கண்டுபிடிப்பாளர்களை பாராட்டிய விண்வெளி நிறுவனம் எது? Option A. இஸ்ரோ. Option B. இஸ்ஸா. Option C. நாசா. Option D. ரோஸ்கோஸ்மோஸ். The correct answer is நாசா. question. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் எந்த திட்டத்தின் கீழ் கைவினைஞர்களுக்கான புதிய திட்டத்தை தொடங்கினார்? Option A. PMSVA நிதி திட்டம். Option B. கலைஞர் கைவினை திட்டம். Option C. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். Option D. ஸ்டாண்ட் அப் இந்தியா. The correct answer is கலைஞர் கைவினை திட்டம். question. பாலநகர் சீதாப்பழத்திற்கு எந்த இந்திய மாநிலம் கீடேக் பெற உள்ளது? Option A. ஆந்திரப் பிரதேசம். Option B. தெலுங்கானா. Option C. கர்நாடகா. Option D. தமிழ்நாடு. The correct answer is தெலுங்கானா. question. ஆந்திரப் பிரதேச தலைமைச் செயலாளரின் கூற்றுப்படி எந்த வகை கழிவுகளை நிர்வகிப்பதற்கான புதிய கொள்கை தயாராக உள்ளது? Option A. பிளாஸ்டிக் கழிவுகள். Option B. உயிர் மருத்துவ கழிவுகள். Option C. கழிவுகள். Option D. கட்டுமான மற்றும் இடிப்பு கழிவுகள். The correct answer is கழிவுகள்.